கன்னட மொழி குறித்து பேசியதற்காக மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன ஈகோ என கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. கமல்ஹாசனின் கருத்து குளவிக்கூட்டை கலைத்தது போன்று உள்ளதாக நீதிபதி காட்டம். கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலின் குரல் கொடுக்காதது ஏன்? புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் சீமான் கேள்வி. அவங்க செம்மொழி நாளுங்கிறாங்க, அவர் தானே பேசியிருக்கணும். சரி, அவர் பேசலை. அவர் கட்சியில் இருக்க மொழியியல் ஆய்வறிஞர்கள், பெரிய வரலாற்று அறிஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள வச்சு பேச விட்டுருக்கணும்ல. இது தேவையில்லாமல் பேசாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. அது சும்மா அது இவ்வளவு பேச விட்டுட்டு செம்மொழி நாள் கொண்டாடி என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசிய விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு தயார். பிரச்சனையை பேசி முடித்து தக் லைஃப் படத்தை வெளியிடுவதற்கான வழியை பார்க்கலாம் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவர் அமைப்பு அறிவிப்பு. சென்னை, வேலூர், திருச்சி உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை. பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழையால் தணிந்தது வெப்பம். அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை விசாரிக்காதது ஏன் என அண்ணாமலை கேள்வி. தமிழக அரசு இது பற்றி பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பிளைட் மோடில் இருந்த செல்பேசியை ஆன் செய்த போது ஞானசேகரன் முதலில் காவல் அதிகாரியிடம் பேசியதாக அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு பதிவு. சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியின் பெயரை 48 மணி நேரத்திற்கு பிறகு வெளியிடப் போவதாகவும் பேச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றார். அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்னைக்கு நான் வெளியிடல, 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். அண்ணாமலையின் குற்றச்சாட்டு என்னவென்றே தெரியவில்லை. தினமும் 15 வட்ட செயலாளர்கள் தன்னிடம் பேசுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணாரு, எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்றாரு. இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க ஏற்பாடு. தமிழக அரசின் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு சென்றுவிடும் என்ற அச்சத்தில்தான் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். முதல்வர் மு க ஸ்டாலின் பதில். மதுரை தூத்துக்குடி சாலையில் 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை. முறையான வசதிகளை செய்யும் வரை தடை விதிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சமரக்கட்டை கடத்தலில் ஈடுபட்ட நபரை விரட்டிச் சென்று கைது செய்த வாணியம்பாடி காவல்துறை. ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த 300 கிலோ அளவிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல். பாகிஸ்தானில் நில அதிர்வின் போது 216 சிறை கைதிகள் தப்பி ஓட்டம். 78 பேரை பிடித்துவிட்டதாக காவல்துறை தகவல்.